சேஞ்ச் டுடே எபிசோடில் மகாவும் சூர்யாவும் மண்டபத்தில் வந்து என்டர் ஆகிறாங்க. சூர்யா வந்து சொல்கிறாங்க, நானும் ஒரு லாரி வரும்னு பார்க்குறேன், இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு லாரி அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் நீ ஸ்பெஷல் கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொன்னல, அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகா சொல்கிறாங்க, கிஃப்ட் வந்து கொடுக்குறதுலையும் வாங்குறவங்க கையிலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து ஸ்லிப் ஆயிடுறாங்க. சூர்யா வந்து மகாவை பிடிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் கோடீஸ்வரியும் அவங்க மேலே வந்து பூ கொட்டுறாங்க. ராஜேஸ்வரி வந்து யார் பூ கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சித்ரா வந்து மதனை வச்சு பிளான் பண்ணுறாங்க இந்த கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக. கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் இதுக்காக 10 லட்சம் வந்து போடுறேன், சொதப்பாமல் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம் வந்து மதனுக்கு கால் பண்ணி உடனே அந்த மண்டபத்துக்கு வர சொல்கிறாரு. ராஜலட்சுமிக்கு வந்து நெஞ்சு அரிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சொல்லி எல்லாருமே நம்மள தான் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு நினைக்கிறாங்க. மகா வந்து அதை நோட் பண்ணுறாங்க. அனாமிகா அப்பாவுக்கு வந்து கால் வருது. இந்தமாதிரி அனாமிகா அப்பா வந்து சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபா வந்து தனியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு. ஏன் பிரபா என்கிட்ட ஃபஸ்ட்டுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை வந்து சித்ரா பார்த்துட்ருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு கோடீஸ்வரி வந்து பிரபாவை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வயிறு வலி, டேப்லெட் வாங்க சொன்னால் அவங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு கோடீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வராரு. எனக்கு வயிறு வலியா அப்படின்னு சொல்லிட்டு சொதப்பிடுறாரு. சித்ரா வந்து இங்கே ஏதோ தப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை ஃபாலோ பண்ணி வராங்க. கோடீஸ்வரி வந்து பிரபா வந்து ரூம்குள்ளே கூப்பிட்டு வராங்க. அங்கே மகாவும் ஐஸ்வர்யாவும் இருக்காங்க. ஏன்டி டல்லாக இருக்க, யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோடீஸ்வரி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் சொல்லுடி, கல்யாண மேடையில் இருந்தால் கூட அந்த பையனை நான் தூக்கிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கோடீஸ்வரி வந்து சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவப்படுறாங்க. நீ ஏமா இப்படி கோவப்படுற, சும்மா ஃபன்னாக பேசுறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. தேங்க்யூ.